உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. இன்று மாலை நம்முடைய தியானத்திற்கென்று ಆದಿಯಾಗಮ 22:17 ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ಈ ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಓದುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೋಡಿ ಆಶೀರ್ವದಿಸುವಂತಹ ಆಶೀರ್ವಾದ ನುಡಿ. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. முழுவதும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நீ முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ನೀನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டுமே இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರವೇ ಇರಬೇಕು. இதுவே என் விருப்பம் என்று தேவன் சொல்கிறார். ಇದೇ ನನ್ನ ಅಪೇಕ್ಷೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅನ್ನುತ್ತಾನೆ. முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கிய பொழுது ಪ್ರಥಮ ಪುರುಷನಾದ ಆದಾಮನನ್ನು ಪ್ರಥಮ ಸ್ತ್ರೀಯಾದ ಹವ್ವಳನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಾಗ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದವು ಅನ್ನುತ್ತದೆ, ஆதியாகமம் 1:28, ಆದಿಕಾಂಡ 1:28ರಲ್ಲಿ, ஆதியாகமம் 5:2, ಆದಿಕಾಂಡ 5:2ರಲ್ಲಿ இந்த 2 வசனங்களிலும் வேதம் என்ன சொல்லுகிறது? ಈ ಎರಡು ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ಸತ್ಯವೇದವು ಏನನ್ನುತ್ತದೆ? தேவன் முதலாவது அவர்களுக்கு என்ன செய்தார்? ದೇವರು ಪ್ರಥಮವಾಗಿ ಇವರಿಗೆ ಏನನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ? அவர்களை ஆசீர்வதி, ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. மனதார ஆசீர்வதித்தார். ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. தேவன் மனு குலத்திற்கு செய்த முதல் காரியம் அவர்களை ஆசீர்வதித்தது. ದೇವರು ಮಾನವ ಕುಲಕ್ಕೆ ಮಾಡಿದ ಪ್ರಪ್ರಥಮವಾದ ಸಂಗತಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. இன்று உங்களையும் என்னையும் பார்த்து அப்படித்தான் சொல்லுகிறார். ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹಾಗೆ ಆತನು ಅನ್ನುವನಾಗಿದ್ದಾನೆ. நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ஏன் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும்? ಯಾಕೆ ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು? காரணம் அவர்தான் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். ಕಾರಣ ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವವನು. என் மகன் பால் மேட்டுப்பாளையம் என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தார். ನನ್ನ ಮಗ ಮೇಟುಪಾಳ್ಯಂ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಸಣ್ಣ ಊರು, ಅಲ್ಲಿ ಅವನು ಹುಟ್ಟಿದ. டாக்டர் மீனாட்சி சிவராமன் என்று ஒரு அம்மையார் ஒரு ஆஸ்பத்திரி வைத்திருந்தார். ಡಾಕ್ಟರ್ ಮೀನಾಕ್ಷಿ ಶಿವರಾಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. அந்த ஆஸ்பத்திரியில் தான் என் மகன் பிறந்தார். ಆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿಯೇ ನನ್ನ ಮಗ ಹುಟ್ಟಿದ. பிறந்த உடனே டாக்டர் அம்மாவிற்கு ஒரே சந்தோஷம். ಹುಟ್ಟಿದ ಒಡನೆಯೇ ಆ ಡಾಕ್ಟರ್ಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಯಿತು. என் மனைவியை பார்த்து சொன்னார், ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿ ಹೀಗೆ ಅಂದರು, ஸ்டெல்லா, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ಸ್ಟೆಲ್ಲಾ, ನಿನಗೊಂದು ಗಂಡು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ ಅಮ್ಮ. அவளுக்கு ஒரே சந்தோஷம். ಅವರಿಗೆ ಒಂದೇ ಸಂತೋಷ. ஆனால் என் மனைவி என்ன சொன்னாள் தெரியும்? ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಏನು ಹೇಳಿದರು ಗೊತ್ತಾ? டாக்டர் அம்மா, ಡಾಕ್ಟರ್ ಅಮ್ಮ, என் மகன் உயிரோடு இருக்கிறானா? ನನ್ನ ಮಗ ಜೀವದಲ್ಲಿದ್ದಾನಾ? குழந்தை உயிரோடு இருக்கிறதா? ಮಗು ಜೀವದಲ್ಲಿ ಅದೆಯಾ? டாக்டர் அம்மாளுக்கு வந்தது பாருங்கள் கோபம். ಆಗ ವೈದ್ಯಕಿಗೆ ಬಂತು ನೋಡಿ ಕೋಪ. என்ன அருமையான குழந்தை ஆண்டவன் தந்திருக்கிறார். ದೇವರು ಎಂತ ಸುಂದರವಾದ ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என்ன அபசகுனமான வார்த்தையை நீ பேசுகிறாய். ಎಂತ ಅಪಶಕುನವಾದ ಮಾತನ್ನು ಅನ್ನುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஏன் என் மனைவி அப்படி கேட்டார்? ಯಾಕೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹಾಗೆ ಕೇಳಿದಳು? அதற்கு முன்பு 2 குழந்தைகள் இறந்து விட்டன. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ 2 ಮಕ್ಕಳು ಸತ್ತಿದ್ದವು. ஆகவே இது ஆணோ பெண்ணோ உயிரோடு இருந்தால் போதும். ಆದ್ದರಿಂದಲೇ ಇದು ಗಂಡಾದರಾಗಲಿ ಹೆಣ್ಣಾದರಾಗಲಿ ಜೀವದಿಂದಿರಬೇಕೆಂಬುದೇ. அதுதான் ஒரு தாயின் அன்பு. ಅದೇ ಒಂದು ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. நாட்கள் கடந்தன, ದಿನಗಳು ಹೋದವು. என்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்தோம். ನನ್ನ ಮಗನಿಗೆ ವಿವಾಹವನ್ನು ಮಾಡಿದೆವು. அப்பொழுது அவனையும் அவன் மனைவியும் கூட்டிக் கொண்டு அவர்களுடைய அந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம். ಆಗ ಅವನನ್ನು ನನ್ನ ಸೊಸೆಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಅದೇ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋದೆವು. என் மகனை பார்த்ததும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ನನ್ನ ಮಗನನ್ನು ನೋಡಿದೆ
ಅವರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? என்னுடைய ஆஸ்பத்திரியில பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் இருப்பார்கள். ನನ್ನ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಂತ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೇ ಇರುತ್ತಾರೆ. எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் இருப்பார்கள். ಎಲ್ಲರೂ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ஒரೇ சந்தோஷம் அவர்களுக்கு. ಒಂದೇ ಸಂತೋಷ ಅವರಿಗೆ. என்னுடைய ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தை, ನನ್ನ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಮಗು, அதை போலவே ಹಾಗೆಯೇ என் அன்பு சகோதர சகோதரி, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் அப்படித்தான் சொல்கிறார். ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕಂಡು ದೇವರು ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, நான் தான் அவனை உண்டாக்கினேன், ನಾನೇ ಅವನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನೆ, நான் தான் அவளை உண்டாக்கினேன், ನಾನೇ ಅವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನೆ. அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ಅವರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರಬೇಕು. அவன் ஆசீர்வாதம் பெற்றிருப்பதை கண்டு நான் மகிழ வேண்டும். ಅವನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡದ್ದನ್ನು ನಾನು ಕಾಣಬೇಕು, ಉಲ್ಲಾಸಿಸಬೇಕು. கவலைப்படாதிருங்கள், ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. இன்று இரவு அவர் வந்திருப்பது உங்களை ஆசீர்வதிக்க. ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಆತನು ಬಂದಿರುವುದು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ. இவ்வளவு நாட்கள் பட்ட கவலைகளை மறந்துவிடு. ಇಷ್ಟು ದಿವಸ ಹೊಂದಿದಂತ ಚಿಂತೆಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಿರಿ. மட்டுமல்ல, ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, உபாகமம் 23:5 என்று ஒரு வேத பகுதி உண்டு. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 23:5 ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವು ಅದೇ. அங்கே என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் உன் சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ನಾನು ನಿನ್ನ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾಡಿ. இந்த உலகத்தில் சாபத்தை தவிர நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶಾಪವನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಒಂದನ್ನು ಕಾಣಲಾಗುವುದಿಲ್ಲ. மக்களால் சாபம், ಜನರಿಂದ ಶಾಪ, பொறாமை பிடித்தவர்களால் சாபம், ಮತ್ಸರದಿಂದ ತುಂಬಿದ ಜನರಿಂದ ಶಾಪ, வியாதி என்னும் சாபம், ವ್ಯಾಧಿ ಎಂಬುದಾಗಿ ಎನ್ನುವಂತ ಶಾಪ, வறுமை என்னும் சாபம், ದರಿದ್ರ ಎಂಬುದಾಗಿ ಎನ್ನುವ ಶಾಪ. என்றாலும் தேவன் சொல்லுகிறார், ಆದರೂ ದೇವರನ್ನುತ್ತಾನೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡಿ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ உன் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவேன். ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. சில மாதங்களுக்கு முன்பதாக நான் தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு போயிருந்தேன். ಕೆಲವು ತಿಂಗಳ ಹಿಂದೆ ನಾನು ದಕ್ಷಿಣ ಆಫ್ರಿಕಾ ಭಾಗಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. அங்கு ஒரு அதிசய மனிதரை குறித்து கேள்விப்பட்டேன். ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕವಾದ ಮನುಷ್ಯನ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದು ವರ್ತಮಾನ ಸಿಕ್ಕಿತು. அங்கு இருந்த இந்திய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட ஒரு மனிதர் அங்கே இருந்தார். ಅಲ್ಲಿದ್ದಂತಹ ಭಾರತೀಯರ ಆತ್ಮಿಕ ಮುನ್ನಡೆಗಾಗಿ ಶ್ರಮಿಸಿದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲಿದ್ದರು. யாவரும் அவரை விரும்பினார்கள். ಎಲ್ಲರೂ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. என்றாலும் அவர் மீது பொறாமை கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்தார். ಆದರೂ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವವರು ಅಲ್ಲಿ ಇದ್ದೇ ಇದ್ದರು. அவருடைய சாப்பாட்டில், அவர் குடிக்கும் தண்ணீரில் விஷம் கலந்து 9 முறை அவருக்கு கொடுத்தார். ಅವರು ಊಟ ಮಾಡುವ ಆಹಾರದಲ್ಲಿ, ಕುಡಿಯುವಂತ ನೀರಿನಲ್ಲಿ 9 ಸಾರಿ ವಿಷವನ್ನು ಕಲಿಸಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அவருக்கு அது தெரியாது. ಆದರೆ ಇವರಿಗೂ ಅದು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. என்றாலும் அதை மகிழ்ச்சியோடு வாங்கி குடித்தார். ಆದರೂ ಸಂತೋಷವಾಗಿ ತೆಗೆದು ಅದನ್ನು ಅವರು ಕುಡಿದರು. சந்தோஷமாய் சாப்பிட்டார். ಸಂತೋಷವಾಗಿ ಊಟವನ್ನು ಸಹ ಮಾಡಿದರು. ஆனால் அந்த விஷம் பாருங்கள், அவரை ஒன்றுமே செய்யவில்லை. ಆದರೂ ಆ ವಿಷ ನೋಡಿ ಅವರನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. காரணம் என்னவென்று கேட்டேன். ಕಾರಣವೇನೆಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳಿದೆನು. அவர் என்ன செய்வார்? ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರಂತೆ? யார் அவருக்கு எதை குடிக்க கொடுத்தார்? ಯಾರು ಅವರಿಗೆ ಯಾವುದನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಕೊಟ್ಟರು? யார் உணவு கொடுத்தார்? ಯಾರು ಆಹಾರ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು? அவர் ஒரு சிறு ஜெபம் செய்வார். ಅವರೊಂದು ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. ஆண்டவரே, இந்த நல்ல ஆகாரத்திற்காக நன்றி. ದೇವರೇ, ಒಳ್ಳೆ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. இதை ஆசீர்வதி, ಇದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, இதை ஆசீர்வதி. ಇದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ஒரு சிறு ஜெபம் செய்வார். ಒಂದು ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರಂತೆ. அவர் சொன்னார், ಅವರಂದರು, தேவனுடைய ஆசீர்வாதம் சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றும். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ಶಾಪಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. இன்று இரவு உங்கள் சாபங்களையும் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றும். ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ಆತನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. அதற்குத்தான் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಿಮ್ಮನ್ನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. காணக்கூடாத தேவனுடைய அன்பை காண்பிப்பதற்காகவே மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். ಸದೃಶ್ಯನಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಸಲುವಾಗಿಯೇ ಮಾನವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ಆತನ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. கிறிஸ்துவுக்கு பின் 2000 ஆண்டில் நாம் இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ತರುವಾಯ 2000 ವರ್ಷದಲ್ಲಿದ್ದೇವೆ. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் மனு உருக்கொண்டு இறங்கினார். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ದೇವರು ಮಾನವನಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಅವತರಿಸಿದನು. 1 தீமோத்தேயு 3:16 என்ற வேத பகுதி சொல்லுகிறது. 1 ತಿಮೋಥಿ 3:16 ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, அதர்சனமான தேவன் மனு உருக்கொண்டு இறங்கினார். ಅದೃಶ್ಯನಾದ ದೇವರು ಮಾನವ ಅವತಾರವನ್ನೆತ್ತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡ. மாம்சத்தில் வெளிப்பட்டார்.
ಆತನು ಶರೀರಧಾರಿಯಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. எதற்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? எதற்காக அப்படி இறங்கினார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹಾಗೆ ಇಳಿದನು? எதற்காக இயேசு என்ற பெயரில் உலாவினார்? ಯಾಕೆ ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಚಲಿಸಿದ್ದಾನೆ? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, ಆತನು ಎಂಥವನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಸಲುವಾಗಿ, அவருடைய அன்பை விளங்கிக் கொள்வதற்காக, ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂತಲೇ, அவருடைய தன்மை என்னதென்று நாம் விளங்கிக் கொள்வதற்கு, ಆತನ ಸ್ವಭಾವ ಏನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. அவர் உலகில் எப்படி இருந்தார்? ಆತನು ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದನು? மனு உருக்கொண்டு அவர் உலாவிய பொழுது, ಮಾನವನಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಚಲಿಸಿದಾಗ ஒரு நாள் சில தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை அவரிடம் கொண்டு வந்தார்கள். ಒಂದು ದಿನ ಕೆಲವು ತಾಯಂದಿರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. அவற்றில் பூரண ஆரோக்கியமுள்ள குழந்தைகள் இருந்திருக்கலாம். ಅವುಗಳಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಆರೋಗ್ಯವುಳ್ಳಂತ ಮಕ್ಕಳು ಇದ್ದಿರಬಹುದು. ஐயோ, மன வளர்ச்சியற்ற குழந்தைகள் இருந்திருக்கலாம். ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ, ಅಂದರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದ ಮಕ್ಕಳು ಇದ್ದಿರಬಹುದು. நோயுள்ள குழந்தைகள் இருந்திருக்கலாம். ಬಾಧೆಯಿಂದ ಕಾಣಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು ಇದ್ದಿರಬಹುದು. ஆனால் மார்க் 10:16 சொல்கிறது, ಆದರೆ ಮಾರ್ಕ 10:16 ಸತ್ಯವೇದ ಹೀಗನ್ನುತ್ತದೆ, ஒவ்வொரு குழந்தையும் தன் கையில் எடுத்தார். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ஒவ்வொரு குழந்தையும் அணைத்து கொண்டார். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ಅಪ್ಪಿಕೊಂಡನು. நாம் எப்படி அணைத்து கொஞ்சி மகிழ்கிறோமோ அப்படியே அணைத்து கொண்டார். ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು ನಾವು ಮಾತಾಡುತ್ತೇವೋ ಹಾಗೆ ಆತನು ಅಪ್ಪಿಕೊಂಡ. அவர்களை ஆசீர்வதி ಮತ್ತು ಆ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಆಶೀರ್ವದಿಸಿದನು. மனதார ஆசீர்வதி ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஒரு நாள் ஒரு வனாந்திரத்தில் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ಒಂದು ದಿನ ಒಂದು ಅಡವಿಯಲ್ಲಿ ಜನರ ಒಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. மாலை நேரம் வந்தது. ಸಂಜೆ ಸಮಯ ಬಂದಿತು. மக்கள் வெகு தூரம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ಜನರು ಬಹಳ ದೂರವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದ ಸನ್ನಿವೇಶವಾಯಿತು. தன் சீடர்களை பார்த்து இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றார். ಆಗ ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಇವರಿಗೆ ಊಟಕ್ಕೆ ಏನಾದರೂ ಕೊಡಿರಿ ಅಂದನು. அவர்கள் சொன்னார்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கின்றன. ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು ಮಾತ್ರವೇ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಂದರು. அதை என் கையில் கொடுங்கள் என்றார். ಅದನ್ನು ನನ್ನ ಕೈಗೆ ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಅಂದನು. அதை ஆசீர்வதித்தார். ಮತ್ತು ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. இப்பொழுது இதை கொடுங்கள் என்றார். ಈಗ ಇದನ್ನು ಹಂಚಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂದನು. 5000 பேருக்கு அதிகமாய் சாப்பிட்டார். அவர் கையில் கொடுக்கப்பட்ட எதையும் அவர் ஆசீர்வதித்தார். ಆತನ ಕೈಗೆ ಕೊಡುವ ಸಕಲವನ್ನು ಆತನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஒரு நாள் மாலை நோயினால் வாடினவர்களை கொண்டு வந்தார்கள். ಒಂದು ದಿನ ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತರನ್ನು ಆತನ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. எத்தனை 1000 பேர் கூடினார்களோ நான் அறியேன். ಎಷ್ಟು ಸಾವಿರ ಜನರು ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದರೋ ನನಗಂತೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் லூக்கா 4:40 சொல்லுகிறது, ಆದರೆ ಲೂಕ 4:40 ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தன் கைகளை வைத்தார். ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆಯೂ ತನ್ನ ಹಸ್ತವನ್ನಿಟ್ಟು ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அவருடைய கைகளில் இருந்து ஆசீர்வாதம் இறங்கியது. ಮತ್ತು ಆತನ ಕೈಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವು ಹರಿದು ಬಂದಿತು. அவர்கள் ஒவ்வொருவரும் சுகம் பெற்றார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆರೋಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. நோயின் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி, ವ್ಯಾಧಿ ಎಂಬ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮೈವನ್ನಾಗಿ ಮಾಡಿದನು. இந்த உலகை விட்டு அவர் புறப்படும் நேரம் வந்தது. ಈ ಲೋಕವನ್ನು ಯೇಸು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತಹ ಸಮಯ ಬಂದಿತು. சிலுவையில் அவரை ஆணி அடித்து கொண்டார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮೊಳೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನನ್ನು ಕೊಂದರು. தாம் சொன்னபடியே 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ತಾನು ಮುಂಚೆಯೇ ಹೇಳಿದ ಹಾಗೆ 3ನೇ ದಿವಸ ಜೀವದಿಂದ ಎದ್ದನು. தன் சீடர்களை விட்டு மோட்சம் போகும் நேரம் வந்தது. ತಾನು ಶಿಷ್ಯರನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಂತಹ ಸಮಯ ಬಂದಿತು. கலங்கி நின்ற சீடர்களை நோக்கினார். ಕಳವಳದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಶಿಷ್ಯರ್ ನೋಡಿ ಹೀಗೆ ಅಂದನು, நான் கொடுக்கக்கூடிய விலையேற பெற்ற ஒரே ஒரு காரியம் என் ஆசீர்வாதம். ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿರುವ ಅಮೂಲ್ಯವಾದ ಒಂದೇ ಸಂಗತಿ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ. அதை நான் கொடுத்து போகட்டும் என்றார். ಇದನ್ನೇ ನಾನು ಕೊಟ್ಟು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನಂದನು. லூக்கா 24:50 சொல்லுகிறது, ಲೂಕ 24:50 ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, 2 கரங்களை உயர்த்தினார். 2 ಹಸ್ತಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ அவர்களை மனதார ஆசீர்வதி, ಅವರನ್ನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அவர் மேல் இருந்த அத்தனை ஆசீர்வாதமும் அவர்கள் மீது இறங்கியது. ಆತನ ಮೇಲಿದ್ದ ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವು ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ಬಂದಿಳಿಯಿತು. என் அன்பு சகோதர சகோதரி, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ஐயோ என் குழந்தைக்கு உடம்பு சௌகரியமில்லை என்று நீங்கள் வந்திருக்கலாம். ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗುವಿನ ಶರೀರದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಿ. ஐயோ சரியான சாப்பாடு இல்லை ಅಯ್ಯೋ ಸರಿಯಾದ ಆಹಾರವಿಲ್ಲವಲ್ಲ என்று புலம்பி வந்திருக்கலாம். ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಲಾಪಿಸಿ ಬಂದಿರಬಹುದು. ஐயோ நோயின் சரீரத்தை வாட்டி வதைக்கிறது என்று புலம்பி வந்திருக்கலாம். ಅಯ್ಯೋ ವ್ಯಾಧಿ ಎಂಬುದು ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಗಲಿಬಿಲಿಗೊಳಿಸುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡು ಬಂದಿರಬಹುದು. எனக்கு அருமையானவர்கள் என்னை விட்டு பிரிந்து போனார்களே, நான் தனிமையில் வாடுகிறேனே என்று புலம்பி வந்திருக்கலாம். ನನಗೆ ಬಹಳ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳು ಈಗ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರೋದ್ರಿಂದ ನಾನು ಒಂಟಿಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿಯೂ ಬಂದಿದ್ದೀರಿ. இயேசு சொல்கிறார், ಯೇಸು ಅನ್ನುತ್ತಾನೆ, நான் இன்று உன்னை ஆசீர்வதிக்கவே ನಾನು ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உன் சாபங்களை இந்த ஆசீர்வாதமாக மாற்று.
மாற்றுவேன். ನಿನ್ನ ಶಾಪಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದಮಯವನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி எனக்கு முக்கியமான ஒரு நாள். ಒಂದೊಂದು ವರ್ಷದಲ್ಲಿಯೂ ಫೆಬ್ರವರಿ 11ನೇ ತಾರೀಕು ನನಗೆ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ದಿವಸ. ஏன் இந்த நாள் எனக்கு விசேஷித்த நாள்? ಯಾಕೆ ಅದು ನನಗೆ ವಿಶೇಷವಾದಂತ ಒಂದು ದಿವಸ? 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக 45 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ 20 வயது வாலிபனாக நான் இருந்த பொழுது 20 ವರ್ಷ ವಯಸ್ಸಿನ ಯುವಕನಾಗಿದ್ದಾಗ சாபம் நிறைந்தவனாக இருந்தேன். ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದೆ. என்னுடைய பட்ட படிப்பில் இருமுறை தோல்வியுற்றிருந்தேன். ನನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿಯೂ 2 ಸಾರಿ ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ. வேலை தேடினேன், ಕೆಲಸವನ್ನು ಹುಡುಕಿದೆನು, வேலை கிடைக்கவில்லை. ಕೆಲಸ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. பரீட்சை எழுதியும் பாஸ் பண்ண முடியவில்லை. ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಬರೆದರೂ ಪಾಸ್ ಆಗುವುದಕ್ಕೆ ತೇರ್ಗಡೆ ಆಗುವುದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. வீட்டில் வறுமை, ಮನೆಯಲ್ಲಿ ದರಿದ್ರ. என் தகப்பனார் ஒரு ஏழை ஆசிரியர், ನನ್ನ ತಂದೆ ಒಂದು ಬಡ ಉಪಾಧ್ಯಾಯರು. எப்பொழுதும் பண கஷ்டம், ಯಾವಾಗಲೂ ಆರ್ಥಿಕ ಸಮಸ್ಯೆ, உடலெல்லாம் நோய், ಶರೀರದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿ, என் தாய்க்கு நோய். ನನ್ನ ತಾಯಿಗೂ ಕಾಯಿಲೆ. உலகில் வாழ்வதை விட சாவதி நல்லதென்று எண்ணினேன். ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಸಾಯುವುದೇ ಉತ್ತಮ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡೆನು. இந்த சாபங்களை நான் சகிக்க முடியும். ಈ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ನನ್ನಿಂದ ಸಹಿಸಲಾಗಲಿಲ್ಲ. அன்று காலையில் உணவு அருந்தினேன். ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಬೆಳಗಿನ ಊಟವನ್ನು ಮಾಡಿದೆನು. இன்று நாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். ಇಂದು ನಾನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲೇಬೇಕೆಂಬ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದೆ. என் தாய் எனக்கு கடைசியாக உணவு கொடுத்தாள். ನನ್ನ ತಾಯಿ ನನಗೆ ಕಡೆಯದಾಗಿ ಆಹಾರವನ್ನು ಬಡಿಸಿದರು. என் உள்ளத்தின் ஆழத்தில், ನನ್ನ ಅಂತರ್ಯದ ಆಳದಲ್ಲಿ இதுதான் நான் என் தாயின் கையில் சாப்பிடும் கடைசி சாப்பாடு என்று எண்ணினேன். ಇದೇ ನನ್ನ ತಾಯಿಯ ಕೈಯಿಂದ ಕಡೆ ಸಾರಿ ಊಟ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡೆನು. அன்பு நிறைந்த என் தாயின் முகத்தை உற்று நோக்கினேன். ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ನನ್ನ ತಾಯಿಯ ಮುಖವನ್ನು ಹಾಗೆಯೇ ನೋಡಿದೆನು. என்னோடு உணவு அருந்தி என் தகப்பனாரின் முகத்தை உற்று பார்த்தேன். ನನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಊಟ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದ ತಂದೆಯ ಮುಖವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿದೆನು. இனி நான் இந்த முகத்தை பார்ப்பதில்லை. ಇನ್ನು ನಾನು ಇವರ ಮುಖವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. வெளியே வந்தேன். ಹೊರಗೆ ಬಂದೆನು. சற்று தூரம் நடந்தேன். ಸ್ವಲ್ಪ ದೂರ ನಡೆದೆನು. திரும்பி வீட்டை பார்த்தேன். ಬೀದಿಯಲ್ಲಿ ನೋಡಿದೆನು. நான் இந்த வாசல் வழியாக நீ நுழைவதில்லை. ನಾನು ಇನ್ನು ಮೇಲೆ ಈ ಮನೆಯ ಬಾಗಿಲ ಒಳಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. என்னுடைய நொறுங்கி போன உடலைத்தான் கொண்டு வருவார்கள். ನನ್ನ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂತ ದೇಹವನ್ನೇ ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. கண்களில் கண்ணீர் பெருகியது. ಆಗ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅಷ್ಟು ಧಾರೆ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ரயில் எப்பொழுது வரும் அதில் விழலாம் என்று போய் நடந்து கொண்டே இருக்கிறது. ರೈಲು ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ ಅದರ ಮುಂದೆ ಬೀಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. வழியில் என்னுடைய சித்தப்பாவை சந்திக்கும்படி தேவன் அருள் புரிந்தார். ದಾರಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪನನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೃಪೆ ನೀಡಿದನು. என்னுடைய சித்தப்பா ஒரு போலீஸ் ஆபீஸ்ல வேலை செய்தவர். ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದರು. மிகுந்த அன்புடையவர், ಬಹಳ ಪ್ರೀತಿಮಯವಾದ ವ್ಯಕ್ತಿ, ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர். ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸವಿದು ನೋಡಿದ ವ್ಯಕ್ತಿ. அவர் என் முகத்தை பார்த்தார். ಅವರು ನನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡಿದರು. அவருக்கு என் உள்ளத்தின் நோக்கம் தெரியாது. ಅವರಿಗೆ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವ ತೀರ್ಮಾನ ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. தம்பி உட்கார், ತಮ್ಮ ಕೂತುಕೊಪ್ಪ, நான் உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று. ನಾನು ನಿನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಬೇಕು ಅಂದರು. இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி எனக்கு சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ವಿಷಯವಾಗಿ ನನಗೆ ವಿವರಿಸಿದರು. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை பற்றி சொன்னார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ಹೊಂದಿದ ಶ್ರಮೆಗಳ ವಿಷಯವಾಗಿ ನನಗೆ ತಿಳಿಸಿದರು. 1 மணி நேரம் அதை விவரித்தார். 1 ಗಂಟೆಯವರೆಗೂ ಇದನ್ನೇ ವಿವರಿಸಿದರು. என் உள்ளம் நொறுங்கியது. ನನ್ನ ಮನಸ್ಸು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿತು. நான் கேட்டேன், ನಾನು ಕೇಳಿದೆನು, சித்தப்பா, ಚಿಕ್ಕಪ್ಪ, ஏன் கடவுள் இப்படி செத்து போனார்? ಯಾಕೆ ದೇವರು ಹೀಗೆ ಸತ್ತು ಹೋದನು? ஏன் அவருக்கு இந்த வேதனை? ಯಾಕೆ ಆತನಿಗೆ ಇಂತಹ ವೇದನೆ? என் சித்தப்பா சொன்னார், ಆಗ ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪ ಅಂದರು, நமக்காக, ನಮಗಾಗಿ, நம்முடைய வறுமைக்காக, ನಮ್ಮ ದರಿದ್ರಕ್ಕಾಗಿ, நம்முடைய பாவங்களுக்காக, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ, நம்முடைய நோய்களுக்காக, ನಮ್ಮ ವ್ಯಾಧಿಗಳಿಗಾಗಿ, நம்முடைய நஷ்டங்களுக்காக, ನಮ್ಮ ನಷ್ಟಗಳಿಗಾಗಿ, மனவேதனைகளுக்காக, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬೇನೆಗೊಂಡನು, நம்முடைய சாபங்களுக்காக, ನಮ್ಮ ಶಾಪಗಳಿಗಾಗಿ எல்லாவற்றையும் தான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡನು. இறந்து போனார் என்று சொன்னார். ತರುವಾಯ ಸತ್ತು ಹೋದನೆಂಬುದಾಗಿ ವಿವರಿಸಿದರು. கலாத்தியர் 3:13 சொல்கிறது, ಗಲಾತಿಯ 3:13 ಸತ್ಯವೇದ ಹೀಗನ್ನುತ್ತದೆ, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான். ಮರದಲ್ಲಿ ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲರೂ ಶಾಪಗ್ರಸ್ತರು. அதன்படி இயேசு நமக்காய் தொங்கினார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಮಗಾಗಿ ತೂಗಲ್ಪಟ್ಟನು. நம்முடைய சாபங்கள் அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ನಮ್ಮ ಸಕಲ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ಆತನು ತನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡನು. நமக்காக தம்மையே சாபமாக மாற்றி ನಮಗಾಗಿಯೇ ತನ್ನನ್ನು ಶಾಪಗ್ರಸ್ತನನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡನು. உனக்கு உதவி செய்வார் என்றார். ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಾದರೆ
என் உள்ளம் பரவசம் அடைந்தது. ಖಂಡಿತವಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುವಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಯಿತು. சித்தப்ப ಚಿಕ್ಕಪ್ಪ எனக்கு உதவி செய்வாரா? ನನಗೂ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರ? நான் படித்து பாஸ் பண்ணி விடுவேனா? ನಾನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಪಾಸ್ ಆಗುತ್ತೇನಾ? எனக்கு வேலை கிடைக்குமா? ನನಗೆ ಉದ್ಯೋಗ ಸಿಕ್ಕುತ್ತದೆಯಾ? நோய்கள் குணமாகுமா? ನನ್ನ ದೇಹದಲ್ಲಿರುವ ವ್ಯಾಧಿಗಳೆಲ್ಲ ಗುಣವಾಗುತ್ತದೆಯಾ? என் தாயின் நோய் குணமாகுமா? ನನ್ನ ತಾಯಿಯ ವ್ಯಾಧಿಯು ಗುಣವಾಗುತ್ತದೆಯಾ? ஆகும் என்ற ಆಗುತ್ತದೆ நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். ಇದಕ್ಕೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದನು. உன் வீட்டிற்கு போ, ಈಗ ನೀನು ಮನೆಗೆ ಹೋಗು, உன் அறைக்கு போ, ನಿನ್ನ ಕೊಠಡಿಗೆ ಹೋಗು, நீயே அவரிடம் கேள், ನೀನೇ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕೇಳು, எனக்கு இவைகள் எல்லாம் வேண்டும் என்று கேள், ನನಗೆ ಇವೆಲ್ಲ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳು, நிச்சயமாய் தருவார் என்றார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದರು. வேகமாய் வீட்டிற்கு திரும்பி சென்றேன். ಬೇಗ ಬೇಗ ಮನೆಗೆ ಹೋದೆನು, என் அறைக்குள் நுழைந்தேன். ನನ್ನ ಕೊಠಡಿಯನ್ನು ಪ್ರವೇಶಿಸಿದೆನು, சிலுவையில் முன்னே நிறுத்தினேன். ಶಿಲುಬೆಯನ್ನು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೆ. கசந்து அழுதேன். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅತ್ತೇನು. என் குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய். ನನ್ನ ಎಲ್ಲಾ ಕೊರತೆಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಒಪ್ಪಿಕೊಂಡೆನು. என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಮನ್ನಿಸು, எனக்கு புது வாழ்வு கொடும் என்று ನನಗೆ ನೂತನ ಜೀವಿತವನ್ನು ದಯಪಾಲಿಸು ಅಂದೆನು. அறையில் இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பியது. ಆ ಕೊಠಡಿಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ಬಂದು ತುಂಬಿಕೊಂಡಿತು. என்னையும் அறியாமல் 4 மணி நேரம் அழுதேன். ನನ್ನನ್ನು ತಿಳಿಯದೆ 4 ಗಂಟೆಯವರೆಗೂ ಅತ್ತೇನು. அதன் பிறகு உள்ளத்தில் ஒரு தெய்வீக அமைதி, ಅದರ ನಂತರ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೈವಿಕ ಸಮಾಧಾನ, ದೈವಿಕ ಶಾಂತಿ என் உள்ளத்தை நிரப்பி ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ತುಂಬಿಕೊಂಡಿತು. என் அன்பிற்குரியவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, நம்பிக்கை என் வாழ்க்கையில் பிறந்தது. ನಂಬಿಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉದ್ಭವಿಸಿತು. எல்லா பரீட்சைகளையும் பாஸ் பண்ணினேன். ಎಲ್ಲಾ ಪರೀಕ್ಷೆಗಳಲ್ಲಿಯೂ ನಾನು ತೇರ್ಗಡೆ ಹೊಂದಿದೆನು. மிக உயர்ந்த ஒரு வேலை கிடைத்தது. ಬಹಳ ಉನ್ನತವಾದಂತ ಒಂದು ಉದ್ಯೋಗವು ನನಗೆ ಸಿಕ್ಕಿತು. உயர்ந்த பதவியில் இருந்தேன். ಉನ್ನತವಾದಂತ ಪದವಿಯಲ್ಲಿದ್ದೆ. 45 ಆண்டுகள் கடந்து போய் 45 ವರ್ಷಗಳಾಗಿವೆ. இதற்காகவே அவர் இறங்கி வந்தார். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ಆತನು ಇಳಿದು ಬಂದನು. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ಶಾಪವನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ தாமே நம்முடைய சாபங்களை சுமந்து கொள்வார். ತಾನೇ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಶಾಪಗಳನ್ನು ತನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡನು. தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. ದೇವರಿಗೆ ಪಕ್ಷಪಾತಿಕೆ ಎಂಬುದೂ ಇಲ್ಲ. ரோமர் 2:11 படி சொல்லு. ರೋಮ 2:11 ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನ್ನುತ್ತದೆ. அப்போஸ்தலர் 10:34 படி சொல்லு. ಅಪೊಸ್ತಲ 10:34 ಅದೇ ಅನ್ನುತ್ತದೆ. என் அன்பு சகோதர சகோதரி, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, எனக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை. ನನಗೆ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲ. நான் எங்கேயாவது செத்து மடியட்டும் என்று நீங்களும் அப்படி சொல்லிக்கொண்டு ನಾನು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ಸಾಯೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅನ್ನುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ಇಂದು ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅನ್ನುತ್ತಾನೆ, இல்லை இல்லை ಇಲ್ಲ ಇಲ್ಲ, உன் சாபங்களை நான் ஆசீர்வாதமாக மாற்ற வந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಸಕಲ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. எத்தனை மகிழ்ச்சி, ಎಂತ ಸಂತೋಷ. ஒருவராவது உங்கள் உயிரை எடுத்துக்கொள்ளக் கூடாது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದರೂ ನಿಮ್ಮ ಜೀವವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. தயவு செய்து உங்களை கொண்டு விடாது. ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ. இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்ற, ಇಂದು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು இறைவன் இறங்கி வந்திருக்கிறார். ದೇವರಾದ ಕರ್ತನು ಇಲ್ಲಿ ಇಳಿದಿದ್ದಾನೆ உங்களை ஆசீர்வதிக்க. ನಿಮ್ಮನ್ನು ಆಶ್ವಾಸುವುದಕ್ಕೆ. நான் ஒரு பழைய பாடலை பாடப்போகிறேன். ನಾನೊಂದು ಹಳೆ ಗಾನವನ್ನು ಹಾಡುತ್ತೇನೆ. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும்
காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். Amen. அவர் நம்மை காப்பார். ಆತನು ನಮ್ಮನ್ನು அவர் ಕಾಯುತ್ತಾನೆ. நம்மை காப்பார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ. உற்சாகமாக ஆண்டவருக்கு ஒரு கைதட்டை கொடுப்போம். ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟೋಣ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. என்று அவர் காப்பார். ಯಾವಾಗ ಆತನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ? ಎಂದು ಕಾಪಾರ್. ಇಂದು ಆತನು ಎಂದು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. காப்பார். ಇಂದು ಆತನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. ஆகாய் 2:19 சொல்லுகிறது, ಆಗಾಯ್ 2:19 ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ಇಂದಿನಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು என் ಆಶ್ರಯಿಸುತ್ತೇನೆ. அன்பு சகோதர சகோதரி, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, எத்தகைய வேதனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் பரவாயில்லை, ನೀವು ಎಷ್ಟೇ ಸಂಕಟದಿಂದ ಬಂದಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. இன்று இரவு ஆண்டவர் உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ಈ ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಕಲ ಶಾಪಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒவ்வொருவருக்கும் மாற்றுவார். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஒவ்வொருவருக்கும் மாற்றுவார். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஒருவராவது ஆசீர்வாதம் பெறாமல் இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகவே முடியாது. ಒಬ್ಬರಾದರೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಸ್ಥಳದಿಂದ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. ஏனெனில் உங்கள் அருகே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ಯಾಕಂದರೆ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆತನೇ ನಿಂತಿದ್ದಾನೆ. உங்கள் சாபங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ಶಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ಎಣಿಸುತ್ತಾ ಲೆಕ್ಕ ಹಾಕುತ್ತಿದ್ದಾನೆ. இத்தனை சாபங்களை நான் மாற்ற வேண்டும் என்று இருதயத்தில் இப்பொழுது உறுதி பூண்டு நிற்கிறார். ಇಷ್ಟು ಶಾಪಗಳನ್ನು ನಾನು ಬಗೆಹರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೃದಯದಲ್ಲಿ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆசீர்வாதத்தை கொடுத்தே உங்களை அனுப்புவார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? ஒரு அல்லேலூயா சொல்வோம். ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿತವಾಗಿಯೂ நான் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. என் ஆசீர்வாதத்தை ஒரு பிசாசும் தடுத்து நிறுத்த முடியாது. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಒಂದು ದೆವ್ವವು ತಡೆ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸಲಾಗುವುದು. ஒரு மனிதனும் அதை நிறுத்த முடியாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಾಗುವುದು. ஒரு அவிசுவாசம் அதை நிறுத்த முடியும். ಒಂದು ಅಪನಂಬಿಕೆಯು ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு சந்தேகம் அதை நிறுத்த முடியும். ಒಂದು ಸಂದೇಹವು ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. காரணம் அவரே நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ಕಾರಣ ಆತನೇ ನಮ್ಮ ಸಕಲ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. சிலர் சொல்வார்கள், ಕೆಲವರು ಅನ್ನುತ್ತಾರೆ, ஐயா என் வீட்டில் சாபம் இருக்கிறது, ಅಯ್ಯ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಪವದೆ, என் வீட்டிலே சாபம் எங்களை வாட்டி வதைக்கிறது. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಶಾಪ ನಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತದೆ. அப்படிப்பட்டவர்களை பற்றி தேவன் என்ன சொன்னார்? ಇಂಥವರ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರೇನು ಹೇಳಿದ್ದಾನೆ? எசேக்கியேல் 44:30 ಯೆಹೆಜ್ಕೇಲ 44:30 தேவன் சொல்லுகிறார், ದೇವರನ್ನುತ್ತಾನೆ, என் மகனே உன் வீட்டில் என் ஆசீர்வாதம் தங்கி இருக்க வேண்டும். ನನ್ನ ಮಗನೇ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನೆಲೆಸಬೇಕು. உன் வீட்டிலும் என் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವಿರಬೇಕು. கவலைப்படாதிருங்கள். ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. இன்று நீங்கள் வீட்டிற்கு போகும் பொழுது ಇಂದು ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ உங்களுக்கு முன்னே அவர் வீட்டிற்கு போயிருப்பார். ನಿಮಗಿಂತಲೂ ಮುಂಚೆ ಆತನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿರುತ್ತಾನೆ. உங்கள் வீட்டின் சாபங்களை தலைகீழாக மாற்றுவார். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ತಾಲ ಕೆಳಕು ಮಾಡುತ್ತಾನೆ, ஆசீர்வாதமாக மாற்று. ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் இந்த உலகில் உலாவின நாட்களில் அப்படி ஒரு வீட்டை மாற்றினார். ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. லூக்கா 19:1-10 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 19:1-10 ಓದುವಾಗ இந்த வசனங்களில் தேவன் சகையு என்ற ஒரு மனிதனுடைய வீட்டை எப்படி ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರು ಜಕ್ಕಾಯನೆನಿಸಿಕೊಳ್ಳುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. இந்த சகையு யார்? ಈ ಜಕ್ಕಾಯನು ಯಾರು? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಅನ್ನುತ್ತದೆ, அவன் வரி வசூலிக்கிறவன், ಇವನು ಸುಂಕದ ಗುತ್ತಿಗೆಗಾರನು, அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி, ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿ, மிகவும் செல்வந்தன், ಬಹಳ ಐಶ್ವರ್ಯವಂತನು. ಆದರೆ ஜனங்கள் அவனை முழு மனதோடு வெறுத்தார். ಜನರು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಇವನನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. அவன் ஒரு பாவியான மனுஷன், ಇವನೊಬ್ಬ ಪಾಪಿಯಾದ ಮನುಷ್ಯ, அவன் சபிக்கப்பட்டவன். ಇವನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನೆಂಬುದಾಗಿ. ஏன் அப்படி சொன்னார்? ಯಾಕೆ ಹಾಗೆ ಅನ್ನುತ್ತಾ ಇದ್ದರು? சகையு தன் வாயினாலேயே சொல்கிறார். ಜಕ್ಕಾಯನೇ ತನ್ನ ಬಾಯಿಂದಲೇ ಅದನ್ನು ಅಂದಿದ್ದಾನೆ. வரியே கொடுக்க வேண்டாத ஏழை மக்களை துன்புறுத்தி வரி வசூலித்தான். ಸುಂಕವನ್ನು ಕೊಡದೇ ಇರುವ ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿಯೂ ಹಿಂಸೆ ಮಾಡಿ ಸುಂಕವನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದ. வரி வசூலிக்கும் பொழுதும் கடினமாய் நடந்து கொள்வார். ಸುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಕಠಿಣವಾದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ವರ್ತಿಸಿದನು. ஆகவே ஜனங்கள் மனதார அவனை சபித்தார். ಆದ್ದರಿಂದಲೇ ಜನರು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಇವನನ್ನು ಶಪಿಸಿದರು. சபிக்கப்பட்டவனாக அவன் இருந்தான். ಇವನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದನು.
சகையு என்ற எபிரேய மொழிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ಜಕ್ಕಾಯ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುವಾಗ ಇದರ ಇಬ್ರಿಯ ತಾತ್ಪರ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? பரிசுத்தன், ಪರಿಶುದ್ಧನು, தூய்மையானவன், ಶುದ್ಧವಾದ ವ್ಯಕ್ತಿ. ஆனால் மக்கள் என்ன சொன்னார்கள்? ಆದರೆ ಜನರೇನು ಅಂದರು? அவன் ஒரு பாவி, ಇವನೊಬ್ಬ ಪಾಪಿ, சபிக்கப்பட்ட, ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನು, கடினமான மனுஷன். ಕಠಿಣವಾದ ಮನುಷ್ಯ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಅನ್ನುತ್ತದೆ, நீதிமொழிகள் 3:33 ಜ್ಞಾನೋಕ್ತಿ 3:33 இப்படிப்பட்ட கொடூரர்களுடைய வீட்டில் சாபம் இருக்கும் என்று. ಇಂಥ ಕಠಿಣವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಪವಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ நீதிமொழிகள் 28:27 சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 28:27 ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, ஏழைகளை விட்டு தன் கண்களை விலக்குறவனுக்கு அநேக சாபங்கள் தேடி வரும். ಬಡವನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗೆ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಗಳು ಸಂಭವಿಸುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ. சாபங்கள் அவனை தேடி வரும். ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಗಳು ಇವನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க இந்த மனிதன் விரும்பினான். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯ ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಂಡ. எல்லாரும் இயேசு இயேசு என்று சொல்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಯೇಸು ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುತ್ತಾರೆ. நான் அவரை பார்க்க வேண்டும், ನಾನು ಆತನನ್ನು ನೋಡಬೇಕು. ஆனால் அவன் குள்ளமான மனிதன். ಆದರೆ ಇವನು ಗಿಡ್ಡನಾದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. ஆகவே ஒரு உயர்ந்த காட்டத்தி மரத்தின் மீது ஏறினான். ಆದ್ದರಿಂದ ಉನ್ನತವಾಗಿದ್ದ ಆಲದ ಮರವನ್ನು ಹತ್ತಿದನು. அங்கே ஒருவரும் காணக்கூடாதபடிக்கு தன்னை ஒளித்து வைத்துக் கொண்டான். ಅಲ್ಲಿ ಯಾರೂ ಇವನನ್ನು ಕಾಣದ ಹಾಗೆ ತನ್ನನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡನು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದವು ಅನ್ನುತ್ತದೆ 1 கொரிந்தியர் 8:3 1 ಕೊರಿಂಥಿಯ 8:3 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களை அறிந்திருக்கிறார். ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ದೇವರಿಂದ ಪ್ರೀತಿಸಲ್ಪಡುವವನು ದೇವರಿಂದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. எரேமியா 29:13 சொல்லுகிறது, ಯೆರೆಮೀಯ 29:13 ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ನೀವು ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ ನನ್ನನ್ನು ಕಂಡುಹಿಡಿವಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அவன் உள்ளத்தில் இருந்த ஆசையை தேவன் பார்த்தார். ಇವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿದ್ದ ಆಶೆಯನ್ನು ಯೇಸು ಕಂಡನು. இயேசு அந்த வழியே வருகிறார். ಯೇಸು ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದನು. யாருக்கும் அவன் ஒளிந்திருப்பது தெரியாது. ಯಾರಿಗೂ ಇವನು ಔತುಕೊಂಡಿರುವುದು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ஆனால் வேதம் சொல்கிறது, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಅನ್ನುತ್ತದೆ, வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 ಪ್ರಕಟಣೆ 1:14 2:18 2:18 இவைகள் கூறுகின்றன. ಈ ಎರಡು ವಾಕ್ಯವು ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಣ್ಣುಗಳು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯುಳ್ಳ ಕಣ್ಣುಗಳೆಂಬುದಾಗಿ. மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, 1 ಸಮುವೇಲ 16:7 ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನು ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ, இறைவன் உள்ளத்தை பார்க்கிறான். ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த இடத்திற்கு வந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದನು, அண்ணாந்து பார்த்தார், ಮೇಲೆ ನೋಡಿದನು, அவனை உற்று பார்த்தார், ಅವನನ್ನು ದಿಟ್ಟಿಸಿ ನೋಡಿದನು, சகேயுவே என்று அழைத்தார். ಜಕ್ಕಾಯನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದನು. அவனுக்கு தூக்கி வாரி போட்டார். ಇವನಿಗೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತೆಗೆದು ಬಿಸಾಡಿದ ಹಾಗಾಯಿತು. யாருக்கும் தெரியாமல் ஒளிந்திருக்க வேண்டும் என்று அல்லவா நான் விரும்பினேன். ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದ ಹಾಗೆ ಅವಿತುಕೊಂಡಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಬಯಸಿದ್ದೇನೆ. அவர் என்னை எப்படி கண்டுபிடித்தார்? ಆದರೆ ಈತನು ಹೇಗೆ ನನ್ನನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದನು? என் பெயரை எப்படி அறிந்திருக்கிறார்? ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಗೆ ತಿಳಿದಿದ್ದಾನೆ? சங்கீதம் 147:4 சொல்கிறது, ಕೀರ್ತನೆ 147:4 ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, தேவன் ஆகாயத்து நட்சத்திரங்களை எல்லாம் லெக்கமிட்டு எண்ணுகிறார். ದೇವರು ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಲೆಕ್ಕವಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வினோதமான பெயரை கொடுத்து அழைக்கிறார். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ನಕ್ಷತ್ರಗಳಿಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. அவருக்கு தெரியாத பெயரே கிடையாது. ಆತನಿಗೆ ತಿಳಿದಿರುವಂತಹ ಹೆಸರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. பிரசங்கி 6:10 சொல்லுகிறது, ಪ್ರಸಂಗಿ 6:10 ಹೀಗೆ ಅನ್ನುತ್ತದೆ, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் தோன்று முன்பதாகவே பெயரிடப்பட்டிருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಬ್ಬ ಪುರುಷನಾಗಲಿ ಸ್ತ್ರೀ ಆಗಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಹೆಸರಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. என் அன்பிற்குரியவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, அன்பு, ಪ್ರೀತಿ, அன்பு, ಪ್ರೀತಿ உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் என்று உங்களுக்கு அறிவிப்பதற்காகவே அப்படி அவர் செய்கிறார். ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ ಎಂಬ ಸಲುವಾಗಿಯೇ ನಿಮ್ಮ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುವನಾಗಿದ್ದಾನೆ. இயேசு இங்கே வருகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ. ஜெப நேரத்தில் அவர் தோன்றுகிறார். ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯದಲ್ಲಿ உங்கள் ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. முகங்களை பார்க்கிறார், ನಿಮ್ಮ ಮುಖಗಳನ್ನು உங்கள் ವೀಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. வேதனைகளை பார்க்கிறார், ನಿಮ್ಮ ವೇದನೆಗಳನ್ನು உங்கள் ನೋಡುತ್ತಾನೆ. சாபங்களை பார்க்கிறார், ನಿಮ್ಮ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಗಳನ್ನು உங்கள் ಗಮನಿಸುತ್ತಾನೆ. கண்ணீரை பார்க்கிறார். ನಿಮ್ಮ ಕಂಬನಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. உங்களை தாம் அறிந்திருப்பதை உங்களுக்கு விளக்குவதற்காக உங்கள் பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಸೂಚಿಸಿ ಕರೆಯುತ್ತಾನೆ.
அவர் உங்களை நேசிக்கிறார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. சகேயுவின் உள்ளம் கரைந்தது. ಜಕ್ಕಾಯನ ಮನಸ್ಸು ಕಾರಗಿ ಹೋಯಿತು. ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸು ಅವனை பார்த்து சொன்னார். ಯೇಸು ಅವನು ನೋಡಿ ಅಂದನು. ಲೂಕ 19:5 சொன்னார். ಲೂಕ 19:5 ಅಂದನು, சகேயுவே, ಜಕ್ಕಾಯನೇ, சீக்கிரமாய் இறங்கி வா. தட்டನೆ ಇಳಿದು ಬಾ. சீக்கிரமாய் இறங்கி வா. தட்டನೆ ಇಳಿದು ಬಾ. இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும். ಇಂದು ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳುಕೊಳ್ಳಬೇಕು. சீக்கிரமாய் இறங்கி தட்டನೆ ಇಳಿದು ಬಾ. அன்பு, ಪ್ರೀತಿ, அன்பு, ಪ್ರೀತಿ. ஏன் நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னார். ಯಾಕೆ ನಾನು ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ಅಂದನು. அவனுடைய வாழ்க்கை சரிவை உற்று நோக்கினார். ಅವನ ಜೀವಿತದ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಯೇಸು ನೋಡಿದನು. அவனுடைய வீட்டில் சாபம் இருப்பதை கண்டார். ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಪ ಇರುವುದನ್ನು ಯೇಸು ಕಂಡನು. ஐயோ, இந்த மனிதனுடைய வீட்டில் அல்லவா சாபம் இருக்கிறது. ಅಯ್ಯೋ, ಈ ಮನುಷ್ಯನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲವೋ ಶಾಪವೇ. இந்த சாபத்தை நான் நீக்க வேண்டும். ಈ ಶಾಪವನ್ನು ನಾನು ನೀಗಿಸಬೇಕು. இவனுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும். ಇವನ ಮನೆಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ನೆಲೆಸಬೇಕು. சகேயுவே, ಜಕ್ಕಾಯನೇ, சீக்கிரமாய் இறங்கி ತಟ್ಟನೆ ಇಳಿದು ಬಾ. நான் உன்னோடு வர வேண்டும். ನಾನು ನಿನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಬರಬೇಕು. நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸಬೇಕು. சாபம் தங்கி இருக்கும் அந்த வீட்டில் நான் தங்க வேண்டும். ಶಾಪವು ವಾಸಿಸುವ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ವಾಸಿಸಬೇಕು. உன்னுடைய சாபங்கள் அத்தனையும் நான் துரத்த வேண்டும். ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಗಳನ್ನು ನಾನು ಓಡಿಸಬೇಕು. என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಬೇಕು. சகேயு, ಜಕ್ಕಾಯನೇ, சீக்கிரமாய் இறங்கி. ಬೇಗನೆ ಇಳಿದು ಬಾ. சகே இறங்கி வந்தா. ಜಕ್ಕಾಯನು ಇಳಿದು ಬಂದ. நம்பவே முடியவில்லை அவனுக்கு. ಅವನಿಂದ ನಂಬಲಾಗಲಿಲ್ಲ. சந்தோஷமா வீட்டிற்கு அழைத்து போனான். ಸಂತೋಷವಾಗಿ ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. அவன் சொன்னான், ಮತ್ತು ಅಂದನು, நான் சபிக்கப்பட்ட மனுஷன். ನಾನು ಶಾಪಗ್ರಸ್ತನಾದ ಮನುಷ್ಯ. என்னுடைய ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு உரியது, அதை கொடுத்து விடுகிறேன். ನನ್ನ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಅರ್ಧ ಪಾಲು ಬಡವರಿಗೆ ಸೇರತಕ್ಕದ್ದು, ಅದನ್ನು ನಾನು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. யாரிடமாவது கட்டாயப்படுத்தி வரி வசூலித்திருந்தால் 4 மடங்கு அதை கொடுத்து விடு. ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಾದರೂ ನಾನು ಮೋಸಗೊಳಿಸಿ ಪಡೆದುಕೊಂಡಿರುವುದಾದರೂ 4ರಷ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂದನು. ಯೇಸು சொன்னார். ಯೇಸು ಅಂದನು, இன்றைக்கு ಇಂದು இந்த வீட்டிற்கு ಈ ಮನೆಗೆ ஆசீர்வாதம் வந்தது. ಆಶೀರ್ವಾದ ಬಂದಿತು. ரட்சிப்பு வந்தது. ರಕ್ಷಣೆ ಬಂದಿತು. சாபத்திலிருந்து ரட்சிப்பு வந்தது. ಶಾಪದಿಂದ ರಕ್ಷಣೆ ಬಂದಿತು. ஆசீர்வாதம் வந்தது. ಆಶೀರ್ವಾದ ಬಂದಿತು ಅಂದನು. உங்களுக்கும் அப்படி செய்வார். ನಿಮಗೂ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உங்கள் வீட்டில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿಯೂ ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. சில வருடங்களுக்கு முன்பு நான் ஸ்ரீலங்கா நாட்டிற்கு போயிருந்தேன். ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಾನು ಶ್ರೀಲಂಕಾ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೇನೆ. அப்பொழுது நண்பர் ஒருவர் ஒரு டாக்டருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அழைத்து போனார். ಆಗ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರಲ್ಲಿ ಒಬ್ಬ ವೈದ್ಯರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. அவருடைய வீட்டிற்கு போனேன். ಅವರ ಮನೆಗೆ ಹೋದೆನು. வீட்டிற்குள் நுழையும் பொழுதே ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಒಂದೇ ನಾಥ, ஏதோ அழுகி இருப்பது போன்ற நாற்றம், ಏನೋ ಕೊಳೆತು ಹೋದ ಹಾಗೆ ಒಂದು ಗಬ್ಬು ವಾಸನೆ. எப்படியோ சமாளித்துக் கொண்டு உள்ளே போனோம். ಹೇಗೋ ಸಾಯಿಸಿಕೊಂಡು ಒಳಗೆ ಹೋದೆನು. அந்த வீட்டில் 3 பேர் வசித்து வந்தார்கள். ಆ ಮನೆಯಲ್ಲಿ 3 ವಾಸ ಮಾಡಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದರು. டாக்டர் மெண்டிஸ் என்ற ஒரு டாக்டர், ಡಾಕ್ಟರ್ ಮೆಲ್ಲಿಸ್ ಎಂಬ ಡಾಕ್ಟರ್ ಅವರು, அவருடைய மனைவி ஒரு பெரிய வக்கீல், ಅವರ ಹೆಂಡತಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವಕೀಲರು, ஒரே ஒரு பெண் குழந்தை, ಒಂದೇ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಿದ್ದರು. அவருடைய உறவினர்கள் அவர் மீது பொறாமை கொண்டார்கள். ಅವರ ನೆಂಟರಿಷ್ಟರು ಇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಮತ್ಸರಗೊಂಡರು. அவருடைய வீட்டிற்கு சாபம் வர வேண்டும் என்று மந்திர தந்திரங்கள் செய்தார். ಇವರ ಮನೆಗೆ ಶಾಪ ಬರಬೇಕೆಂಬ ಸಲುವಾಗಿ ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳನ್ನು ಮಾಡಿದರು. வீட்டிற்குள் நுழையும் பொழுது ஒரு பெரிய பலா மரம் அங்கு இருந்தது. ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಹಲಸಿನ ಹಣ್ಣಿನ ಮರ, ஏராளமான பழங்களை அது கொடுக்க, ಆ ಮರ ಹೇರಳವಾಗಿ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ಒಂದು ಮರ. ஒரு காரணமுமின்றி அந்த மரம் அப்படியே செத்து போனது. ಒಂದು ಕಾರಣವಿಲ್ಲದೆ ಈ ಹಲಸಿನ ಮರ ತಾನಾಗಿಯೇ ಸತ್ತು ಹೋಯಿತು. ஏன் என்று யோசித்தார். ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚಿಸಿದರು. விளங்கவில்லை. ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. அடுத்தபடியாக அவருடைய காலில் நோய்கள் தோன்றின. ತರುವಾಯ ನೋಡುವಾಗ ಅವರ ಕಾಲಿನಲ್ಲಿ ಬೇನೆಗಳು ಉಂಟಾದವು. இடுப்பிற்கு கீழே 2 கால்களும் அழுகி போயின. ನಡಕ್ಕಿಂತಲೂ ಕೆಳಗೆ 2 ಕಾಲುಗಳು ಸಹ ಕೊಳೆತು ಹೋದವು. ஒரே நாற்றம், ಒಂದೇ ನಾಥ. 2 கால்களில் எண்ணெய் மாத்திரம் பூசி வைத்திருந்தார். 2 ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ಸಾವರಿ ಇಟ್ಟಿದ್ದರು ಅಷ್ಟೇ. நான் அவரிடம் கேட்டேன், ನಾನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದೆನು, நீங்கள் டாக்டர்களை பார்த்தீர்களா? ನೀವು ವೈದ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ತೋರಿಸಿದ್ದೀರಾ? அவர் சொன்னார், ಅವರಂದರು, நானே ஒரு தலை சிறந்த டாக்டர், ನಾನೇ ಒಬ್ಬ ತಜ್ಞ ವೈದ್ಯನು, எனக்கு தெரியும் இதற்கு மருந்து கிடையாது. ಇದಕ್ಕೆ ಔಷಧಿ ಇಲ್ಲ ಎಂಬುದು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತದೆ ಅಂದರು.
அவர் சொன்னார், ಅವರಂದರು, பிரதர், ಸಹೋದರರೇ, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ, என்னை ஆண்டவர் சுகமாக்குவார். ನನ್ನನ್ನು ದೇವರು ಆರೋಗ್ಯಗೊಳಿಸುತ್ತಾನೆ. அதற்குத்தான் உங்களை வரவழைத்தேன். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಮನೆಗೆ ಬರಮಾಡಿದ್ದೇನೆ. மிகுந்த கண்ணீரோடு, மிகுந்த பயத்தோடு, நடுக்கத்தோடு எண்ணெய் பூசி நான் அவருக்காக ஜெபம் செய்தேன். ಅಧಿಕ ಭಯದಿಂದಲೂ ಅಧಿಕ ಕಣ್ಣೀರಿನಿಂದಲೂ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ಅವರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. என்றாலும் என் மனதின் கவலை தீரவே இல்லை. ಆದರೂ ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಚಿಂತೆ ನೀಗಲಿಲ್ಲ. ஐயோ, அவர் எப்படி இருக்கிறாரோ, ಅಯ್ಯೋ ಅವರು ಹೇಗಿದ್ದಾರೋ, அந்த கால்கள் எப்படி அழுகிவிட்டனோ, ಆ ಕಾಲುಗಳು ಹೇಗೆ ಕೊಳೆತು ಇದೆಯೋ, என் மனம் சஞ்சலம் அடைந்தது. ನನ್ನ ಮನಸ್ಸು ಚಂಚಲಕ್ಕೆ ಒಳಗಾಯಿತು. இந்தியாவிற்கு வந்துவிட்டேன். ಭಾರತಕ್ಕೆ ಬಂದು ಬಿಟ್ಟೆನು. சில வருடங்கள் கழித்தன. ಕೆಲವು ವರ್ಷಗಳಾದವು. ஒரு மகா நாட்டிற்கு நான் அங்கு போனேன். ಒಂದು ಕೂಟಕ್ಕಾಗಿ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋದೆನು. அங்கே நன்றாக உடை அணிந்த ஒரு மனிதர் வந்து என்னை வணங்கினார். ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಉಡುಪನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನನ್ನನ್ನು ಬಂದು ನೋಡಿದರು. அவர் சொன்னார், ಅವರಂದರು, என்னை தெரிகிறதா? ನಾನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾ? நான் சொன்னேன், எனக்கு தெரியவில்லை. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಂದೇನು. நான் தான் டாக்டர் மெல்லிஸ். ನಾನೇ ಡಾಕ್ಟರ್ ಮೆಲ್ಲಿಸ್ ಅಂದರು. உங்கள் கால்கள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டேன். ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳು ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳಿದೆನು. நன்றாக இருக்கிறேன். ಚೆನ್ನಾಗಿ ಇದೆ ಅಂದರು. என்ன நடந்தது என்று கேட்டேன். ಏನು ನಡೆಯಿತೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆನು. ஐயா, நீங்கள் ஜெபம் செய்து போய்விட்டீர்கள். ಅಯ್ಯ, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋದಿರಿ. அற்புதமும் அதிசயமாக என்னுடைய கால்கள் சுகமடைந்து விட்டன. ಅದ್ಭುತವಾಗಿಯೂ ಅತಿಶಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ನನ್ನ ಕಾಲುಗಳಿಗೆ ಆರೋಗ್ಯ ಸಿಕ್ಕಿತು. இயேசு என் சாபங்களை மாற்றினார். ಯೇಸು ನನ್ನ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿದನು. அந்த மந்திர தந்திரங்கள் ஒளிந்து போயின. ಆ ಮಂತ್ರ ಮಾಟದ ಬಲಗಳೆಲ್ಲ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿತು. இன்று நான் பழையபடியும் நான் வேலை செய்கிறேன். ಇಂದು ನಾನು ಮುಂಚೆ ಇದ್ದ ಹಾಗೆಯೇ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. சந்தோஷமாய் வாழ்கிறேன் என்று சொன்னார். ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂದರು. இயேசு உயிரோடு இருக்கிறார். ಯೇಸು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆவலோடு காத்து நிற்கிறார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಹಂಬಲದಿಂದ ಕಾದಿದ್ದಾನೆ. என் அன்பு சகோதர சகோதரி, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, உங்கள் வீட்டிலும் சாபம் இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿಯೂ ಶಾಪವಿದೆಯಾ? கவலைப்படாத, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. என்று ಇಂದು இந்த நேரத்தில் ಈ ಸಮಯದಲ್ಲಿ அருள்நாதர் உங்கள் சாபங்களை மாற்றுவார். ಕೃಪಾಸಂಪನ್ನಾದ ದೇವರು ನಿಮ್ಮ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். ಮತ್ತು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ. இந்த இரவு உங்கள் நோய்களை குணமாக்குவார். ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಅನ್ನುತ್ತಾನೆ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ?
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ. நாம் சோர்ந்து போகாதிருப்போம். ನಾವು ಬಳಲಿ ಹೋಗದೇ ಇರೋಣ. தேவன் சொல்கிறார், ದೇವರನ್ನುತ್ತಾನೆ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நான் உன் சாபங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். ನಾನು ನಿನ್ನ ಶಾಪವನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ உனக்காக ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நான் சாபமாக மாறினேன். ನಿನಗಾಗಿಯೇ ನಾನು ಶಾಪಗ್ರಸ್ತನಾದೆ. எல்லாரும் என்னை வெறுத்தார். ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಬಹಿಷ್ಕರಿಸಿದರು. என்னுடைய சீடன் என்னை சபித்தான். ನನ್ನ ಶಿಷ್ಯ ನನ್ನನ್ನು ಶಪಿಸಿದ. மத்தேயு 27:64 பேதுரு அவரை சபித்தார். ಮತ್ತಾಯ 27:64 ಪೇತ್ರನು ಯೇಸುವನ್ನು ಶಪಿಸಿದನು. இயேசுவை நான் அறியேன், ಯೇಸುವನ್ನು ನಾನು ತಿಳಿಯನು. யார் அந்த சபிக்கப்பட்டவர் என்று. ಯಾರು ಅದು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದನು. சபிக்கப்பட்டவராய் தொங்கினார். ಆತನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ತೂಗಾಕಲ್ಪಟ್ಟನು. ஸ்பெயின் நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. ಸ್ಪೇನ್ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಅಭ್ಯಾಸವಿದೆ. ஒவ்வொரு வருஷம் ஒரு வாரம் சிறப்பாக கொண்டாடுவார்கள். ಒಂದೊಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ವಾರ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಆಚರಿಸುತ್ತಾರೆ. கடைசி நாள் ಕಡೆ ದಿವಸದಲ್ಲಿ அந்த ஊரில் உள்ள பெரிய கட்டிடத்தின் உச்சியில் ஏறுவார்கள். ಆ ಊರಿನಲ್ಲಿರುವಂತಹ ದೊಡ್ಡ ಮಹಡಿಯ ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತಾರೆ. அங்கிருந்து கபடற்ற ஒரு பழுதுமற்ற ஒரு ஆட்டை தூக்கி எறிவார்கள். ಅಲ್ಲಿಂದ ಯಾವ ಒಂದು ದೋಷವಿಲ್ಲದಿರುವಂತಹ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಮೇಲಿಂದ ಬಿಸಾಡುತ್ತಾರೆ. அந்த ஆடு அலறிக்கொண்டு கீழே வந்து விழும். ಆ ಒಂದು ಕುರಿ ಹಾಗೆ ಕೂಗುತ್ತಾ ಬೊಬ್ಬೆ ಹಾಕುತ್ತಾ ಕೆಳಗೆ ಬಂದು ಬೀಳುತ್ತದೆ. தரையில் பட்டு அதனுடைய உடல் சிதறிவிடும். ಕೆಳಗೆ ನೆಲದಲ್ಲಿ ಬೀಳುವಾಗ ಅದರ ದೇಹ ಚಿಲ್ಲಾಪಿಲ್ಲಿ ಆಗುತ್ತದೆ. எங்கும் ரத்தம், ಎಲ್ಲಿಯೂ ಅದರ ರಕ್ತ. அதை பார்த்ததும் யாவரும் கரகோஷம் செய்வார். ಆತನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಸಂತೋಷವನ್ನು இந்த ತೋರಿಸ್ತಾರೆ. ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படும். ಆ ರಕ್ತವನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ. சிதறி கிடக்கும் உடலை பார்த்து கைதட்டுவார். ಚದರಿ ಬಿದ್ದಿರುವಂತಹ ದೇಹವನ್ನು ನೋಡುವಾಗ ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. அவருடைய நம்பிக்கை என்ன? ಅವರ ನಂಬಿಕೆ ಏನೆಂದರೆ, கடந்த வருடங்களில் செய்த எல்லா சாபங்களும் பாவங்களும் இந்த ஆட்டினுடைய உடல் சிதறுவது போல சிதறி போயிற்று என்று. ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ಆದ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳು ಶಾಪಗ್ರಸ್ತಿಗೆ ಏನಾಗಿದ್ದರು ಈ ಕುರಿಯ ಹಾಗೆ ಮುರಿದು ಎಲ್ಲ ಚದರಿ ಚಿಲ್ಲಾಪಿಲ್ಲಿ ಆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಅವರ ನಂಬಿಕೆ. 2000 ஆண்டுகள் முன்பு தேவன் இறங்கி வந்தார். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ದೇವರು ಇಳಿದು ಬಂದ. மனு உருக்கொண்டார். ನರವತಾರವನ್ನು ಎತ್ತಿದನು. சிலுவையில் தன் உடல் நொறுங்க ஒப்புக்கொடு. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ದೇಹ ಜಜ್ಜಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. நம்முடைய சாபங்களுக்காக, ನಮ್ಮ ಶಾಪಗಳಿಗಾಗಿ, நம்முடைய பாவங்களுக்காக, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ. அவர் சுமந்ததை நாம் சுமக்க வேண்டுமா? ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡ ಮೇಲೆ ನಾವು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕಾ? நீங்கள் சுமக்க அவர் விடுவாரா? ನೀವು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಆತನು ಬಿಡುತ್ತಾನೋ? அவர் சொல்வார், ಆತನನ್ನುತ್ತಾನೆ, நான் சுமந்தேன், ನಾನು ನಿನಗಾಗಿ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೇನೆ, என் பிள்ளைகள் சுமக்க வேண்டாம். ಇನ್ನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದು ಬೇಡ. நான் என் பிள்ளைகளுடைய சாபங்களை மாற்றட்டும், ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳ ಶಾಪವನ್ನು ಬದಲಾಯಿಸಲಿ, அதை ஆசீர்வாதமாய் மாற்றட்டும், ಅದನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಮಾಡಲಿ. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் ನನ್ನ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು என்று உங்களை பார்த்தவர் சொல்கிறார். ಎಂದು ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು ಒಂದೇ. ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்காய் நீர் சாபமானி, ನನಗಾಗಿ ನೀನು ಶಾಪಗ್ರಸ್ತನಾದ. நீர் எனக்கு வேண்டும், ನೀನೇ ನನಗೆ ಬೇಕು. நீர் என் உள்ளத்தில் வாரும், ನೀನೇ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಾ, என் வீட்டிற்கு வாரும், ನನ್ನ ಮನೆಗೆ ಬಾ, என்னோடு தங்கி ನನ್ನಲ್ಲಿ ನೀನು ವಾಸಿಸು. எல்லா சாபங்களையும் மாற்று, ಎಲ್ಲಾ ಶಾಪಗ್ರಸ್ತಿಕೆಯನ್ನು எனக்கு ಬದಲಾಯಿಸು. ஆசீர்வாதத்தை, ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡು. என்னை ஆசீர்வதியும், ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, ನನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸು. என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் இன்று விட மாட்டேன். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಹೊರತು ಇಂದು ನಿನ್ನನ್ನು ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஜெபிப்போமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವ? இயேசு ஆசீர்வதிப்பார். ಯೇಸು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. எப்பொழுது? ಯಾವಾಗ? இன்றைக்கு. ಇಂದು. சகைவை பார்த்து சொன்னார், ಜಕಾಯನನ್ನು ನೋಡಿ ಅಂದನು, சகையு, ಜಕಾಯನೇ, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ಈ ಹೊತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಇಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. வீட்டிற்கு போனார். ಮನೆಗೆ ಹೋದನು. என்ன சொன்னார்? ಹೋಗಿ ಏನು ಹೇಳಿದನು? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் வந்தது. ಈ ಹೊತ್ತು ಈ ಮನೆಗೆ ಆಶೀರ್ವಾದ ಸಿಕ್ಕಿತು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ವೇದವನ್ನು இரட்டிப்பான நன்மையை தருவேன், ಇಮ್ಮಡಿ ಮೇಲನ್ನು ಒದಗಿಸುತ್ತೇನೆ, இன்றைக்கே தருவேன், ಹಿಂದೆ ಕೊಡುತ್ತೇನೆ. சகரியா 9:12 சொல்கிறது. ಜಕಾರಿಯ 1:12 ಓದುತ್ತೇವೆ. இன்று நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதில்லை,
ಇಂದು ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ಅಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இயேசு இன்று தர விரும்புகிறார். ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அழுகைக்கு பதிலாக ஆனந்தம், ಅಲ್ಲಿ ಗೋಳಾಟಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಆನಂದ ಭಾಷಣ, பாவத்திற்கு பதிலாக பரிசுத்தம், ಪಾಪಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆ, பாவத்திற்கு பதிலாக பரிசுத்தம், ಪಾಪಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆ, சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதம், ಶಾಪಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಆಶೀರ್ವಾದ, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ. இன்று நாம் ஒருவராவது சும்மா இருக்க போவதில்லை. ಇಂದು ನಾವು ಒಬ್ಬರಾದರೂ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதி, ದೇವರೇ ನೀನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. என் வாழ்க்கை முழுவதும் சாபம் நிறைந்திருக்கிறது, ನನ್ನ ಜೀವಿತವೆಲ್ಲ ಶಾಪದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. என் வாழ்க்கையில் நுழைந்தருளும், ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು என் ನೂತನಪಡಿಸು, வீட்டிற்குள் நுழைந்தருளும், ನನ್ನ ಮನೆಯನ್ನು ಪ್ರವೇಶಿಸು, சாபங்களை மாற்றும், ಶಾಪಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸು, ஆசீர்வதியும், ಆಶೀರ್ವದಿಸು, ஆசீர்வதியும், ஆசீர்வதிசு, ஆசீர்வதியும், ஆசீர்வதிசு, ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸು. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ಇಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? இப்பொழுது இயேசு நம்ம மத்தியிலே வருவார். ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு இன்று இயேசு உள்ளத்தில் வர வேண்டும் என்ற ஆசை உண்டு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರಬೇಕೆಂಬ ಆಶೆ? எத்தனை பேருக்கு ஒரு வீட்டிற்கு வர வேண்டும் என்ற ஆசை உண்டு? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ಯೇಸು ಮನೆಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಶೆಯೂ ಅದೇ? இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்பீர்கள். ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ದಯವಿಟ್ಟು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? வாயை திறந்து அவரை கூப்பிடுங்கள். ಬಾಯನ್ನು ಅಗಲವಾಗಿ ತೆರೆದು ಆತನನ್ನು உள்ளத்தை திறந்து அவரை கூப்பிடுங்கள். ಮನಸ್ಸನ್ನು ತೆರೆದು ಈತನನ್ನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನೀವು ಕರೆಯಿರಿ. இப்பொழுது அவர் வருவார். ಈಗ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. இப்பொழுது வருவார். ಈಗ ಬರುತ್ತಾನೆ. உள்ளத்திலே நுழைவார். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾನೆ. பாவங்களை மாற்றுவார். ಪಾಪಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அவரை கண்டால் பாவம் பறக்கும். ಆತನನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ಪಾಪಗಳು ಹಾರಿ ಹೋಗುತ್ತವೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒருவராவது இன்று இரவு தைரியப்படக்கூடாது. ಒಬ್ಬರಾದರೂ ಇಂದು ಅಧೈರ್ಯಗೊಳ್ಳಬಾರದು. ஒருவராவது பயப்படக்கூடாது. ಅಂದರೆ ಒಬ್ಬರಾದರೂ ಭಯಪಡಬಾರದು. எதிர்காலத்தை பற்றி ஒருவராவது கவலைப்படக்கூடாது. ಭವಿಷ್ಯದ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದರೂ ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. வானாதி வானங்களில் இருந்து தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ಗಗನ ಮಂಡಲಗಳಲ್ಲಿರುವ ದೇವರು ತಾನೇ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾನೆ. நம்முடைய சாபங்களை சுமந்தவர் வந்திருக்கிறார். ನಮ್ಮ ಶಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡ ಆತನೇ நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆಶ್ವಾಸದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. அவரை பார்த்து புலம்புவோம். ಆತನನ್ನು ನೋಡಿ ಪ್ರಲಾಪಿಸೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் சாபம் நிறைந்தவன், ನಾನು ಶಾಪದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟವನು, நான் சாபம் நிறைந்த பெண், ನಾನು ಶಾಪದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟವಳು. என் உள்ளத்திற்குள் வாரும், ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಾ, என் உள்ளத்திற்குள் வாரும், ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಾ, உள்ளத்திற்குள் வாரும், ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಾ, என்னை ஆசீர்வதி, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, என்னை ஆசீர்வதி. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ಮನಸ್ಸಿನ ಆಳದಿಂದ ಪ್ರಿಯರೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்முடைய குரலை அவர் கேட்கட்டும். ನಮ್ಮ ಧ್ವನಿಯನ್ನು ಆತನು ಆಲಿಸಲಿ. நம்முடைய குரல் அவர் காதில் விழட்டும். ನಮ್ಮ ಧ್ವನಿ ಆತನ ಕಿವಿಗೆ நம்முடைய ಬೀಳಲಿ. புலம்பல் அவர் காதில் விழட்டும். ನಮ್ಮ ಪ್ರಲಾಪ ಆತನ ಕಿವಿಗೆ ಬೀಳಲಿ. மனம் இறங்குவார், ಕನಿಕರಿಸುತ್ತಾನೆ, ஓடோடி வருவார், ಓಡೋಡಿ ಬರುತ್ತಾನೆ, நம்மை அணைத்துக் கொள்வார், ನಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்வார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஒருவராவது சும்மா இருக்கக்கூடாது. ಒಬ್ಬರಾದರೂ ಸುಮ್ಮನಿರಬಾರದು. நாம் புலம்புவது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக. ನಾವು ಪ್ರಲಾಪಿಸುವುದು ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு நம் மத்தியிலே உலாவுகிறார். ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொரு அருகிலும் நிற்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಪಕ್ಕದಲ್ಲಿಯೂ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொரு அருகிலும் நிற்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಗ್ಗಲಲ್ಲಿದ್ದಾನೆ. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ನಿಮ್ಮನ್ನು ಆಶ್ವಾಸದಕ್ಕಾಗಿ. நீங்கள் கூச்சல் போடும் பொழுது அவர் உங்கள் உள்ளத்திற்குள்ளே நுழைவார். ನೀವು ಕೂಗುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಿಮ್ಮ எல்லா பாவங்களையும் மாற்றுவார். ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவம் நமக்கு வேண்டாம், ಪಾಪ ನಮಗೆ ಬೇಡ, சாபம் நமக்கு வேண்டாம். ಶಾಪ ನಮಗೆ ಬೇಡ. இயேசு நமது மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், ಪವಿತ್ರಾತ್ಮನು ನನಗೆ ಅನ್ನುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, உங்களில் அநேகர் புலம்புகிறீர்கள். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಪ್ರಲಾಪಿಸುತ್ತಾ ஐயோ, ಇದ್ದೀರಿ. இந்த கெட்ட பழக்க வழக்கம் என்னை விட்டு போக வேண்டுமே, ಈ ದುಷ್ಟ ಚಟವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕಲ್ಲವೇ? சிகரெட் போக வேண்டுமே, ಧೂಮಪಾನ ಹೋಗಬೇಕು, பீடி போக வேண்டுமே, ಬೀಡಿ ಹೋಗಬೇಕು, பொடி போக வேண்டுமே, ನಶ್ಯ ಹೋಗಬೇಕು, ஐயோ மயக்க மருந்து போக வேண்டுமே, ಅಯ್ಯೋ ಮಾದಕ ವಸ್ತುಗಳು ಹೋಗಬೇಕಲ್ಲವೇ? நான் இதற்கு அடிமையாகி விட்டேனே, ನಾನು ಇದಕ್ಕೆ ಗುಲಾಮನಾಗಿದ್ದೇನಲ್ಲವೇ? குடி என்னை விட்டு போக வேண்டுமே, ಮಧುಪಾನ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ஐயோ, ಹೋಗಬೇಕು. அப்படி அநேகர் புலம்புவதா இயேசு எனக்கு சொல்லுகிறார். ಹೀಗೆ ಅನೇಕರು ಪ್ರಲಾಪಿಸುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ಯೇಸು ನನಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ இன்று ಇದ್ದಾನೆ. இரவு உங்களை விடுதலை செய்வார். ಇಂದು ರಾತ್ರಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. தங்கள் பாக்கெட்டுகளில் பீடி சிகரெட் வைத்துக் கொள்ளதை தூக்கி எறியுங்கள். ನಿಮ್ಮ ಪಾಕೆಟ್ಟಿನಲ್ಲಿ ಬೀಡಿ ಸಿಗರೆಟ್ ಇರುವುದಾದರೆ ದಯಮಾಡಿ ತೆಗೆದು ಬಿಸಾಡಿರಿ. தீப்பெட்டிகளை தூக்கி எறியுங்கள். ಬೆಂಕಿ ಪೊಟ್ಟಣವನ್ನು ದಯಮಾಡಿ ತೆಗೆದು ಬಿಸಾಡಿರಿ. சிகரெட் பத்த வைக்கும் கருவிகளை தூக்கி எறியுங்கள். ಸಿಗರೆಟ್
ವಿಷಯದಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳನ್ನು ದೂರ ಮಾಡಿರಿ. மயக்க மருந்துகளை தூக்கி எறியுங்கள். ಮಾದಕ ವಸ್ತುಗಳಿರುವುದಾದ್ರೆ ದಯಮಾಡಿ ತೆಗೆದು ಬಿಸಾಡಿರಿ. மாத்திரைகளை தூக்கி எறியுங்கள். ಗುಳಿಗೆ ಮಾತ್ರೆಗಳು ಇರುವುದಾದರೂ ಅದನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ. விஸ்கி பாட்டிலை தூக்கி எறியுங்கள். ವಿಸ್ಕಿ ಬಾಟಲ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿರಿ. எனக்கு இந்த சாபம் வேண்டாம், ನನಗೆ ಶಾಪ ಬೇಡ, என்னை விடுதலை செய்யும் என்று புலம்புங்கள். ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಲಾಪಿಸಿ. உங்களை விடுவிக்கவே இயேசு இந்த இரவு வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை, ಎಲ್ಲಾ ದುಷ್ಟ ಚಟಗಳಿಂದಲೂ ಬಿಡುಗಡೆ இயேசு ஆசீர்வதிக்கிறார். ಯೇಸು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். ದುಷ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳಿಂದಲೂ ಚಟಗಳಿಂದಲೂ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾನೆ. Thank you Jesus. ಯೇಸುವೇ ನಿನಗೆ Thank you Jesus. ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நன்றி, ಕೃತಜ್ಞತೆ, நன்றி, ಕೃತಜ್ಞತೆ, நன்றி. ಕೃತಜ್ಞತೆ. சுவாமி ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் நன்றி. ಸ್ವಾಮಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. ஒவ்வொரு கெட்ட பழக்க வழக்கங்களை நீக்குவதற்காய் நன்றி. ಒಂದೊಂದು ಕೆಟ್ಟ ದುರಭ್ಯಾಸಗಳನ್ನು ಚಟಗಳನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. தற்கொலை ஆவிகளை கடிந்து கொள்வதற்காய் நன்றி. ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆನ್ನುವ ಆತ್ಮಗಳನ್ನು ಗದರಿಸ್ತಾ ಇರೋದಕ್ಕೆ Thank you Lord. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. நன்றி, ಸ್ತೋತ್ರ, நன்றி. ಸ್ತೋತ್ರ. இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே உலாவுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொரு வாழ்க்கையும் பரிசுத்தமாக்குகிறார். ಒಂದೊಂದು ಜೀವಿತವನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொரு வாழ்க்கையும் பரிசுத்தமாக்குகிறார். ಒಂದೊಂದು ಜೀವಿತವನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொரு வாழ்க்கையும் தூய்மையாக்குகிறார். ಒಂದೊಂದು ಜೀವಿತವನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மகிமையான ஒரு இரவு. ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ರಾತ್ರಿ. இனி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ಇನ್ನು ದುಷ್ಟ ಸಹವಾಸಗಳಿಗಾಗಲಿ ಚಟಗಳಿಗಾಗಲಿ Thank you Jesus. ನಮಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. Thank you dear Lord.